ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காரசாரமான ரொம்ப டேஸ்டான ஒரு முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் போட்டு வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச கறி குழம்பு மசாலா 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை போட்டு ஒரு பெரட்டிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயை கழுவி எடுத்துட்டு மறுபடியும் நான் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி கரைஞ்சி வெந்து வரட்டும். இப்போ தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் போட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் 4 முட்டை வேக வச்சுருக்கிறேன். அதை உரித்து அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்பு எல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிட்டேன். சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது சூடான சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.